மாற்ற முடியாது. நான் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றேன். அவர் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒருமித்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். நாங்கள் எவரும் எவரையும் ஏமாற்ற முடியாது. தமிழர்கள் முஸ்லிம்களை ஏமாற்றி கிழக்கு மாநிலத்தில் வாழ முடியாது, வடகிழக்கில் வாழ முடியாது. முஸ்லிம்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி கிழக்கு மாநிலத்திலும் வாழ முடியாது, வடகிழக்கிலும் வாழ முடியாது. நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக இணைந்து நமது உரிமைகளை பெறுவதற்கு மற்றவர்களுடைய உரிமைகளை மதித்து அந்த மதிப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் செய்து நமது மக்கள் மத்தியில் உள்ள கசப்பான உணர்வுகளை நாங்கள் அகற்றி மக்களை ஒற்றுமைப்படுத்தி மக்களை ஒருமைப்படுத்தி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியது தலைவர்களுடைய கடமை. பிறவழியத்துக்காக நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் பேச முடியாது. எங்களுடைய இனத்துக்காக நாங்கள் போராடுவோம், உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம். ஆனால் அநீதி விளைவிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஏனென்றால் அநீதியால் நாங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு புதிய அரசியல் சாஸ்திரம் ஏற்பட்ட பிறகு இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் எங்கே வாழ்ந்தாலும் சரி சம உரிமையுடன் சம பிரஜைகளாக வாழ வேணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள்.